வந்துட்டேன் லக்ஷ்மி, வந்துட்டேன் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. 10 வருஷமா பம்பாய் தமிழர்களுக்காக நான் தாராவில டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அடிக்கடி பாம்பேல மழை பெஞ்சு எல்லா பயல்களும் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் விளங்குமா? அதனால நல்லதொரு சவாரி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற மாதிரியே லக்ஷ்மி நீயும் வேண்டிக்கோமா, எனக்காக வேண்டிக்கோமா, நமக்காக வேண்டிக்கோமா. வேண்டிக்கோ. யாருது? ஏன்டா ஊதுன? ஜோசியர் எனக்கு நெருப்புல கண்டான். என்ன விஷயம்? வண்டி வருமா? நானும் கூட வருவேன். எங்க போகணும்? சவாரி இங்க இருந்து இல்ல, வீட்டுல இருந்து போகணும். வாங்க சார், வண்டிக்குள்ள ஏறுங்க சார். என்ன தட்டி பாக்குறீங்க? வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண. நீங்க என்ன டொயோட்டா கொரோலா ஃபேமிலியா? இந்த மாதிரி வண்டியில ஏற மாட்டீங்களா? மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல போகும் சார் இந்த குதிரை. எனக்கு 70 கிலோமீட்டர் வேகம்லாம் வேணாம், வெறும் 7 கிலோமீட்டர் வேகம் போதும். 7 கிலோமீட்டரா? தள்ளிட்டு போற மாதிரி இருக்குமே. டெட் ஸ்லோ ஆச்சே சார். கரெக்ட். அப்பதான் வண்டியில பாடி குலுங்காம இருக்கும். பாடியா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், எங்க ஆயா செத்துட்டாங்க. டெட் பாடி சுடுகாடு வரை கொண்டு போகணும். ஏண்டா உங்க ஆயா செத்ததுக்கு என் வண்டியை மார்ச்சுரி வேணாக்கலான்னு பாக்குறியா? உனக்கு கால் டாக்ஸி தானே வேணும். இது என்ன? அது என்ன? என்னடா அது? என்னடா இதுதான் டாக்ஸிங்கிறது? ₹1 கொடுத்தா 2 வீலர் கொடுக்குறான், ₹500 கொடுத்தா கார் கொடுக்குறான். அதான் ஒரு ரூபாய் கால் டாக்ஸில ஏற மாட்டேங்கிறான். எவன் ஒரிஜினல் எவன் இன்ஸ்டால்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் என் மனசுல இருந்த காயம் இன்னைக்கு யார போகுதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தன் தப்பிச்சுட்டா. விட மாட்டேன். அது வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருக்கணும். இங்கேயா? எங்க மாமா வீடு தாராவில இருக்கு, அங்க தங்கிக்க. அவர் வீட்டுல எப்படி? ஆமாப்பா, வேற வீடு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அங்க தங்கலாமே. ஓகேயா? உங்க மாமா என்ன பண்றாரு? தாராவில உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தமிழ் டியூஷன் எடுக்கிறார். அதான் அவர் பிசினஸ். தேங்க்யூ லட்சுமி, தேங்க்யூ. என்ன காசி, உனக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சுல? ஏன்டா என்னையும் ஓம்புக்கு இழுக்கிற? இல்ல, இதுதான் நான் இருக்கிற கோட்டை. இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். வா போலாம். ஏய் इधर आओ. अरे टैक्सी पार्टी किधर है भाई? मुझे नहीं जानता. காசிக்கு நம்ம ஊரெல்லாம் கடன் வாங்குற விஷயம் தெரிஞ்சா நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பானே. இந்த பட்டாணி எப்படியாவது சமாளிக்கணுமே. என்னடா பட்டாணி? இல்லப்பா, பட்டாணினா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாணி கடைக்காரன் வந்திருக்கான். பட்டாணி ஒரு பொட்டலம் வாங்க போறேன். அதான் சொன்னேன், நீ முன்னாடி போ. எனக்கு எப்படி அவர் வீடு தெரியும்? நீ நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணினா மூர்த்தின்னு போர்டு போட்டிருக்கோம். போப்பா, சீக்கிரம் போப்பா. ஏய், என்ன தீவார் அமிதாப் பச்சன் மாதிரி போய்கிட்டு இருக்கே? வட்டி கூட. கமோஷ். வட்டி இல்ல, இனி உனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் தான். ஓ மேட்ரா தான் அமிதாப் பச்சனை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்து? கவுன் பனேகா கரோர்பதி தெரியுமா? அமிதாப் ஜி தெரியுமா? கம்ப்யூட்டர் ஜி தெரியுமா? அமிதாப் ஜியும் கம்ப்யூட்டர் ஜியும் சேர்ந்து எனக்காக 2 crores லாக் பண்ண போறாங்கடா. அது ரிலீஸ் பண்ண உடனே ஓ அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். झूठ बोलता है? नहीं. हटकेरे अडले कन्याकुमारीல போய் விழுது. கொஞ்சம் ஸ்லோவா ஆடி, நான் மெட்ராஸ்ல இறங்கிக்கிறேன். என்ன டபுள் எக்ஸ்எல் பாடியை வச்சு மிரட்டலான்னு பாக்குறியா? 36 இன்ச் டிவியா இருந்தாலும் 16 இன்ச் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னவோ 6 இன்ச் தான்டா. ये क्या बोलता है तुम? உள்ள கோடவுன பாறா. अरे अरे ये क्या है? ஹியூமன் பாம் है. சண்டை போடாதீங்க, நான் அமுக்குறேன். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. அமெரிக்க சுற்றுப்பயணம் சென்றுள்ள ये ट्रांजिस्टर है? नहीं, ये हमारा नेशनल सिस्टर के सरोज नारायण स्वामी है. इंडा என்னையா முட்டாளாக்க போகுது? சாப்பிடாங்க இத देखो. ஏய் கோசை ஏமாத்துற உங்களுக்கு இவனல் வேணா. இவனை இப்போ எப்படி அடிக்க போறே பா. अंदर में बॉडी किधर है? बॉडी किधर है? इधर है. अरे शैतान की बच्चे. ஸ்வப்னா, ஸ்வப்னா எங்க போயிட்ட?
மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து தாயே. ஸ்வப்னா, அந்த அந்த பெட்டி மேல இருக்கு பாரு. சீக்கிரம் பா. யார் நீங்க? என் பேர் காசி. நான் சென்னையிலேருந்து வரேன். மிஸ்டர் மூர்த்தி வீடு இதுதானே? இதுதான். அப்பா வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஆர்த்தி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உங்கள் அப்பா இல்லாத போது நீங்கள் தான் கிளாஸ் எடுப்பீங்களா? என்ன கிளாஸ்? தமிழ் சொல்லி கொடுக்குறது. சரியா போச்சு. நீங்க வீடு மாத்தி வந்துட்டீங்க. அது பக்கத்து வீடு. அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி. சாரி. பரவாயில்ல. அப்ப மஞ்சப்பொடி எடுத்து கொடுத்தது நான் தான். இல்லை, வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல. தான். என்னம்மா, யார் இவரு? இல்லப்பா, இவரு கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்க போல் இருக்கு. அதான் வந்திருக்கீங்க. வருங்க. சரிங்க. காசி, காசி. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டேய், ஏண்டா உன்னை எப்ப வர சொன்னா நீ எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்து இப்போ வந்து தட்டிட்டு இருக்கிற? டேய் முட்டாள், நான் தான். மூர்த்தின்னு சொன்ன கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு. காசி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ ஏன் ரவி பாய்ட்ட போய் ஜாயின் பண்ண? என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னால் இந்த காலனி ஜனங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுடா. எப்படியும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்தாக்கணும். இல்லை அதான். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, உங்க கூட பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல. பயமா இருக்கு. ஏ, துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயந்துட்டேன். என்ன நீங்க? ஆமா, இங்க நல்லா நம்ம ஊர் மாதிரி ஃபில்டர் காஃபி எங்க கிடைக்கும்? நான் ஆபீஸ் போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்கும். ஆனா பில் நான் தான் பே பண்ணுவேன். என்ன பேசாமே வரீங்க? என்ன பேசணும்? இல்ல, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. எனக்கு பிடிச்சது அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒண்ணு விட்டுட்டீங்களே. என்னது? சண்டை போட பிடிக்குமே. சரி, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி பிடிக்காது. என்னங்க பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றீங்க? என்ன இப்போ அது எதுவும் என்கிட்ட இல்லை. ஹலோ, ஃபில்டர் காஃபி வேண்டாமா? எனக்கும் என் பொண்ணுக்கும் எது நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு. இங்க ரொம்ப கஷ்டம் தம்பி. நானும் 35 வருஷமா இந்த மும்பைல குப்பை கொட்டி ரிட்டையரும் ஆயிட்டேன். இப்ப இவதான் வேலைக்கு போறா. எங்க வேலை பார்க்குறாங்க? ஏர்டெல் ஆஃபீஸ்ல மார்க்கெட்டிங் டிவிஷன்ல ஒர்க் பண்றேன்.
தேங்க்யூ. ஆமா, உங்ககிட்ட மொபைல் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க நினைச்சா எனக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கலாமே. என்னம்மா அதுக்குள்ள பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட்டியா? புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. 24 மணி நேரமும் செல் டு செல் பேசினா கூட டோட்டலி ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா. 24 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு யார் இருக்கா? ஏ நான் இல்லையா? நீங்க வாங்குங்க, நான் பேசுறேன். ஆகா என்ப நிலாவினிலே ஓஹோ ஜெகமே ஆடி. எங்க இருந்து வந்திருக்கடா? மத்துங்க மார்க்கெட்ல இருந்து பாய். உள்ள கொண்டு போய் போடு. நமஸ்தே ரவி பாய். வா சேட்டு. டேய் சேர் எடுத்துட்டு வா. என்ன அர்ஜென்ட் உனக்கு? என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப கூட தப்பிச்சுதான் இங்க வந்திருக்கேன். யாரு? மணி பாய். எதுக்கு? குரேகா பைபாஸ் ரோட்ல பிரிட்ஜ் கட்டுற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அது தனக்கு கிடைக்கலைங்கிற கோவத்துல என்னுடைய காம்படேட்டர் ஒருத்தர் என்ன கொலை பண்ணணும்னு சொல்லி மணிபாய் கிட்டே போயிருக்கா. அவரு காசு கூட வாங்கிட்டாரு. இப்ப என்ன போலீஸால கூட காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இங்கே வந்திருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு நான் சிங்கப்பூர் போறேன். அங்க போயிட்டா நான் சேஃப். நான் ஏர்போர்ட் போற வரைக்கும் நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு தரணும். பைசா? நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். சந்து, நாளை காலையில நம்ம ஆளுங்க 10 பேர் இங்க இருக்க சொல்லு. அதுக்கு பாய், இந்த வேலையை எனக்கு கொடுங்க, நான் முடிக்கிறேன். நீ புதுசு, 10 பேர் அடிக்கிற மாதிரி இல்லை அது. அதுக்கு இது வேணும். எல்லாரும் ஒன்று மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ரவி பாய், இந்த சேட்டை என்னுடைய பாதுகாப்பில் விடுங்க. என் மேல் நம்பிக்கை இருந்தா சரி. ஒன்று செய், நாளை காலையில். வேண்டாம் ரவி பாய், என் பொறுப்பில் விட்டுருங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில் சேட்டு சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறுவார். சேட்டு செத்துருவாயா? சரி, ஒரு நிமிஷம் அண்ணா, பணம் கொடுத்த போன். டேய், அந்த பல்ராம் செட்டுக்கு எந்த தடவை சொல்றது? ராம்லால் கதை இன்னியோட முடிஞ்சிடும்னு அடிக்கடி இங்கே ஏன்டா போன் பண்றான்? டேய், ராம்லால் சிங்கப்பூர் போக கூடாது. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பத்திரமா சேட்டை ஏர்போர்ட் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா ஏர்போர்ட்ல இறங்கும் போது சேட்டு சேட்டா இருக்க மாட்டான். ஓவர். சேட்டை இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துருக்க? 1 crore எடுத்திருக்கேன். 1 crore? உனக்கு அப்புறம் அது யாருக்கு போகுது? நான் யாருக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு போகும். சேட்டு சேட்டு எனக்கு சொல்ல, என் பேருக்கு சொல்ல. ஐயோ, 1 crore நான் பார்த்ததே இல்ல. போகும்போது நீ என்னத்தை கொண்டு போக போற? ஐயோ சேட்டு, அட போயா. இது பெரிய மனிஷா குயரலா? மூஞ்செல்லாம் காட்டுது. முடியாத. குமுசுகு குமுசுகு குப்புச்சு குமுசுகு குப்பு கண்ணாளனே. ஏய் ஷூலே ஸ்டிக்கரோ. अरे रुको रुको, टिकट 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 ओनली पैसेंजर, तुम जाओ. ऑफिसर साहब, ये मेरा धर्म पत्नी है. இன்னைக்கு ஊர் மேலே போகுது. क्या? இல்ல, ஊருக்கு फ्लाइट மேலே போகுது. उस लेडी कांस्टेबल को बुलाओ. लेडी कांस्टेबल नहीं चाहिए, ये मेरा पत्नी है. प्लीज, यू डोंट बिलीव मी. पत्नी. जाओ 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 जाओ. என்ன சேட்டு வாயா, இது திருவிழா கக்கூஸ் மாதிரி இப்படி நாருது? என்ன போட்ட? ஆன் போட்டேன். வேற எவனாவது நம்மள போட்டுற போறான். யாரோ ஒரு டாக்ஸி டிரைவர் பரத போட்ட ஒரு பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் செக் பண்ணிக்க. ஆஹா, என்ன பண்ண போறேன்? அம்மாவா இருந்த உன்னை அப்பாவாக்க போறேன். என் மதர் பிகம்ஸ் அ ஃபாதர். சேட்டு, இப்ப நீ ஃபாதர் ஸ்டீஃபன் கேரக்டரை மெயின்டைன் பண்ணு. பைபிள் இருக்குதோ? வெளியே ரைஃபிள் இருக்குது. அந்த ஷாட் அப்படியே மெயின்டைன் பண்ணு. சாரி ஃபாதர், ஆப் ஜாயிए. யோ,
அவன் உன்னை ஃபாதர்னே நம்புறான். நீ ஒரு பிளெஸிங் பண்ணு, ரொம்ப நம்பிடுவான். மை சன், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னாச்சு? கையில சிலுவையை போட்டு வாயில நாமத்தை போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா? அடுத்த கவுண்டர் உனக்கு என்கவுண்டர் இருக்குடா. ஹலோ, சீக்கிரம் சீக்கிரம் பாஸ் பண்ண முடியா? சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே. காசி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி சேட்டை செக்இன் கவுண்டர் வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன்டா. ஆனா அதுக்குள்ள அவனுங்க வந்து ஏதோ ஃபிகரை பீச்சு கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்கடா. இப்போ நான் என்னடா பண்றது? கவலைப்படாத, போனை கட் பண்ணாம அவங்கள ஃபாலோ பண்ண. சரிடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் சொல்றதை கேளு. என்ன? உங்க ஆளுங்க ஏர்போர்ட்ல ஒரு பில்டரை போட்டு தள்ள ரெடியா இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். உடனே ரிலீஸ் பண்ண சொல்லு, சீக்கிரம். போன் அவன்கிட்ட கொடு. சரிண்ணா. அண்ணே மணிபாய். ஹலோ அண்ணா, அவன் கிடைச்சிட்டான். பாத்ரூமுக்கு தள்ளிட்டு வந்துட்டேன். தீர்த்துறேன். வேண்டாம், அந்த பில்டரை விட்டுரு. ஏண்ணா? சொன்னதை செய். அது மட்டும் இல்ல, உங்க ஆளுங்களை அந்த பில்டரை விஐபி மாதிரி கூட்டு போய் ஃபிளைட் ஏத்தி விட சொல்லு. சொல்லு. அவனை விஐபி மாதிரி ஃபிளைட் ஏத்தி விடு. என்ன? ஓகேண்ணா. சீக்கு வந்த சிக்கன் மாதிரி ஆயிட்டானுங்க. அப்படி நீ அங்க என்னதான்டா பண்ணிட்டு இருக்க? நீ வாளோட விளையாடிட்டு இருக்க, நான் தலையோட விளையாடிட்டு இருக்கேன். டேய், அவர் ஆக்ஷன் கிங்னா, நாங்கள்லாம் ரியாக்ஷன் கிங்டா. ரவுடினா அது என்னடா? ஷாம்பூக்கு மாடல் மாதிரி முடி வளர்க்கணும்னு ஏதாவது சட்டமாடா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நீங்கள்லாம் டாடா சுமோல வரத்தான் பிரியப்படுறீங்க, ஓகே. ஆனா அது உள்ள உட்கார சீட் இருக்குல்லடா, அதுல உட்காராம அதனால வெளிய தலையை பாடியை விட்டுக்கிட்டு கையில அருவாள் எடுத்து ஷவுட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த கெட்ட பழக்கத்தை இன்னோட நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன். ரொம்ப போர் அடிக்கிறா. நான் பாடுறேன், கூடவே பாடுங்க. காதல் யானை வருகுது, முத்த தந்தங்கள் முட்டுது, அப்பள இதயங்கள் பத்திரம், ரேம்போ ஆக்ரேமோ. என்ன வாய்ஸ்ரா? நீங்களாம் ஏன்டா கத்தி எடுத்து குத்துறீங்க? நீங்க பாடினாலே ஊரே செத்து போயிருமேடா. ரொம்ப நன்றிங்க சார். டாடா. அட போயா, டாட்டாவா பை பையா. இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் எவையா கேட்டான்? உன்னால முடிஞ்சா நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா? என்ன? திரும்பி வரவே வராத, அங்கேயே இருந்துக்க. காசி, சேட்டை பத்திரமா ஃப்ளைட்ல ஏத்தியாச்சு. சரி. யார் நீ? மദ്രാசி, பேர் காசி. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா, சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி. யாரு கல்யாணத்தை பத்தி? இல்ல, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. 22 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ, ஓஹோ. ஏன் அப்பாவை பத்தி கேட்டீங்க? இல்ல, அவரு ரொம்ப நல்லவர் இல்ல. பின்னால யாரோ நம்ம ஊர் ஆளுங்க புதுசா லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏய், பார்க்காத. லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஓ சரி. எனக்கும் புரியல. என்னது பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க, கையோ விடு. பின்னாடி யார புதுசா கல்யாணம் ஆனவங்க போல இருக்கு. புருஷன் போக முழிக்கிறாரு. பயமா? பயம் இல்ல, பழக்கம் இல்ல. பழகிக்கணும். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஸ்மோக்கிங். சொல்லுங்க. சரி சரி, பழகிக்கிறேன். என்ன பழகிக்கிறீங்களா? நான் இல்ல, இவங்க பின்னாடி இருந்த வாய்ஸ். வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, இந்த ஹோட்டல்ல வேண்டாம். பில், கைய விடு. ஏன் புருஷன் கையை நான் பிடிச்சிருக்கேன்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தப்பா நினைக்க போறாங்க.
நான் என் புருஷன் கையை பிடிச்சா இருங்க நீங்க தப்பா நினைப்பீங்களா? இல்ல இல்ல பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டாரு. நல்ல புருஷன் பொண்டாட்டி. புருஷன் உங்க பார்வையில எப்படி இருக்கணும்? நல்லவரா இருக்கணும். தனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை செய்யணும். மொத்தத்துல குடும்பத்தை பாதுகாக்கிறவரா இருக்கணும். என்ன லவ் சொல்லிட்டாரா? தெரியாது. 80 ரூபாய். ஐயோ ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சுருக்கமா சொன்னா உங்களை மாதிரி இருக்கணும். மாதிரி இல்ல, நீங்களே தான். ஐயோ லவ் சொல்லிட்டாரு. சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை வீட்ல விட்டுட்டு நான் காலேஜுக்கு போறேன். வாங்க போலாம். ஏதாவது சாப்பிடுப்பா. இல்ல நீ பசிக்கல, வாங்க போலாம். டேய், முதல்ல இது வீட்டுக்கு கூப்பிட்டு போ. ரொம்ப தொல்லை பண்ணுது. உன்னை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க நீ போலாம். பில்ல மட்டும் கொடுங்க. டிப்ஸ் கூட கொடுக்காதீங்க. ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நம்ம ஒண்ணுமே சாப்பிடலையே. இல்ல பரவாயில்ல. அப்பா கிட்ட பேசுங்க. சார், आपका बिल. भाई साहब, अपन कुछ नहीं खाया, हमको क्यों बिल दिया? அது என்னோட பில்லுன்னு நினைக்கிறேன். உன்னை வேலூர் ஜெயில பார்த்திருக்கேன். உம்பில் கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ற? ஒரு வேலையா வந்தேன், அப்படி செட்டில் ஆயிட்டேன். இப்போ ஒரு ஆள்கிட்ட இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ற? நானும் இங்க ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யறேன். காசி தானே அது? ஆமா. நம்ம மணி மைனத்துல துப்பாக்கி வச்ச அந்த காசி தானே? ஆமா. சிவா கூட இருக்கான். இப்போ வந்தது யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்காக அவனை சுட்டீங்க? நீங்க பேசிட்டு இருந்த யாரு கூட தெரியுமா? காசி. எந்த காசி? நம்ம மணி மைனத்துல துப்பாக்கி வச்சானே அந்த காசி. காசி அவன்? ஆமா, அவன் தான் சிவா, மணிபாயோட வலது கை. நம்ம ஆளுங்க நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கான். ரொம்ப டேஞ்சரான ஆள் அவன். சிவா. ஹலோ காசி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வேட்டி கிராஃப்ட் மார்க்கெட்ல இருக்க நம்ம கோடனுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்கள் வருது. சரக்கு வரும்போது நீ அங்க இருந்தா நல்லா இருக்கும். ஓகே? ஹலோ. தமாஷா இருக்குல்ல? என் போன் உன்கிட்ட இருக்கு, உன் போன் என்கிட்ட இருக்கு. எதிரிய நண்பனா சந்திச்சது வித்தியாசமாவும் இருக்கு. யாரா அவன் நெத்தியில துப்பாக்கி வச்ச ஆம்பளைன்னு யோசிச்சேன். அது நீதானா? நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ அந்த கேங்ல ரொம்ப பெரிய ஆளாமே. நீ தப்பான இடத்துல இருக்க. நீ மட்டும் என்ன சர்ச்சில் ஃபாதர் கிட்டயா இருக்க? இந்த பக்கம் வரியா? ஏன் அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பயமா இருக்கா? தெரிஞ்ச முகமாச்சே, உயிரோட இருக்கட்டுமேனு தான். எனக்கு எதிரி நண்பனானாலும் நண்பன் எதிரியானாலும் தண்டிச்சுதான் பழக்கம். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உன் பேச்சுல பயம் தெரியுது. உன் கணக்கு தப்பு. இந்த தடவை நீ உயிரோட தப்பிச்சிட்ட. மறுபடியும் நீ என்ன சந்திக்க கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்க. புதுசா ஏதாவது மிரட்டணுமா? முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்க.
டேய் எத்தனை வாட்டர் உன்கிட்ட சொல்றது? லெட் மீ ரிப்பீட். தலையை தனியா விட்டுடு, உடனே பாடி துடிக்கும். அதனால காலை சேர்த்து கட்டிடு. வெட்டின தலையை தனியா பார்சல் பண்ணி 25C அனுப்பிடு. அப்படியே கண்ணை மட்டும் தனியா கட் பண்ணி டாக்டர் அமர்சந்த் வீட்டுக்கு அனுப்பிடு. நாக்கு, மூக்கு, காது, கிட்னி இதெல்லாம் தனியா ஒரு பார்சல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா 45B அனுப்பிடு. இதோ பார், சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்கணும். ஏன்னா பாண்டி வாக்கு கொடுத்துட்டானா தன்னோட நாக்க கொடுத்த மாதிரிடா. காலை மட்டும் நல்லா எரிச்சு சாக்கு துணியில போட்டு என்கிட்ட அனுப்பு. அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே? தமிழ் தெரிஞ்ச போலீஸ் இருந்ததுனால நீ மாட்ட. அட பாவிகளா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? பார்லிமெண்ட்ல குண்டு வச்சவரையெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன ஏண்டா பிளைட் டேக் ஆஃப் பொசிஷன்ல வச்சு அடிக்கிறீங்க? அடடா, தரையில நடந்த மேட்டரை வானத்துல வச்சு கேட்டீங்கன்னா எப்படா சொல்ல முடியும்? மூச்சு பிடிக்குதுடா, இறக்கி விடுங்கடா, அப்பதான்டா பேச முடியும். அப்படிதான் இறக்குங்க. அப்படிதான் அப்படிதான். ஏன் இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நீங்க ஜெமினி சர்க்கஸ்ல இருந்தா இவரை நீ கொலை பண்ணியா? இல்ல. கொலை பண்ணி 25C பஸ்லயும் 45B பஸ்லயும் பார்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்க. இல்ல. எங்களுக்கு இந்த ஆளோட தொப்புள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. தொப்புளை வச்சு நாங்க என்ன பண்றது? பம்பரம் விடுங்கோ, இல்லாட்டி ஆம்லெட் போடுங்கோ. தலை, கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் வெட்டியிருக்க. காலை மட்டும் நீ வச்சிருக்கேமே, ஏன்? கால் சூப் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி கல்ச்சர் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். சண்டே ஆச்சுன்னா எங்க காலனில எல்லாரும் மட்டன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வழக்கம் சார். ஒரு ஆட்டோட தலை, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, காலு, வாலு, குடலு, கிட்னி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் மட்டன் ஸ்டால்ல இருந்து வாங்கி நான் தான் டெலிவரி பண்ணுவேன். வீட்டுக்கு 10 ரூபா கமிஷன் கொடுக்கறான்றதுக்காக இது ஒரு சைடு பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அப்ப 25C 45B அதெல்லாம் டோர் நம்பர்ஸ். நீ சொல்றது எப்படி நம்புறது? நான் சொல்றேன். மகபூபாய், நீ யாரியா? நான் தான் மட்டன் ஸ்டால் மகபூபாய். என் கடையில தான் பாண்டி தாத்தா வாரம் மட்டன் ஆர்டர் பண்ணுவாரு. பாண்டி தாதாவா? ஆமா. பாண்டி யாரு? காசியோட ஆளு. காசி யாரு? ரகுபாயோட ஆளு. ரகுபாய் யாரு? ஓம் மினிஸ்டர் ஃப்ரெண்ட். ஓம் மினிஸ்டர் யாரு? சீஃப் மினிஸ்டர் ஃப்ரெண்ட். சீஃப் மினிஸ்டர் யாரு? எங்களோட ஆளு. இத்தனை ஆளை கையில வச்சிருக்க, பாண்டி மேல கை வச்சிட்டீங்களா? சார், பட்ன போடியா, என்ன மன்னிச்சிடுங்க சார். நெருப்பையா கயிறை வச்சு கட்டுறீங்க? நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணு வருது, சீக்கிரம் கட்ட ஊத்து விடுங்க. அவுத்து விடுங்க. எவ்வளவு நேரம் அடக்குறது? மெஹபூபாய், இந்த ஆட்ல பிரெயின், லிவர், கிட்னி, குடல் எல்லாத்தையுமா சாப்பிடுறாங்க? ஆமாண்ணே, தலையில இருந்து வால் வரைக்கும் வித்துருவோம். மீனா, சீக்கிரமா கொஞ்சம் காஃபி கொண்டா. என்ன? எங்க அப்பா அம்மா சரியில்லை. என்னாச்சு? ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஸ்வீட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. இவங்க என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? என்ன? கூட நிறைய மாங்காய், ஒரே புளிப்பு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாங்காய் எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஐயோ மாங்காய் மடையா, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது தான் மாங்காய் சாப்பிடுவா. முதல் பிரசவம் அம்மா வீட்டுல தான் நடக்கணும். அதுக்குதான் 2 பேரும் என்னை கூட்டிட்டு போக வந்தாங்க. நீங்க அப்பா ஆக போறீங்க, புரியுதா? என்ன வெக்கமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கல்யாணமே வேணாம்னு நினைச்சேன். ஆனா இதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. சரி, எப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போற? உண்மையிலேயே உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லைங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இங்க இருந்தா எங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கே உனக்கு டைம் போதாது. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொழுன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு வா. நான் போய் தான் ஆகணுமா? சரி, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். இல்ல அப்படி இல்ல. போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வை. ஓகே? அது ஏற்கனவே ரெடியா தான் இருக்கு. ஏய், என்னடி? என்னடா இது, வண்டி விட்டு டயர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? காசி, வண்டிக்கு டயரு, மனுஷனுக்கு வயரு, ரெண்டையும் சுத்தமா வச்சுக்கணும். கருத்து நல்லா தான் இருக்கு. யா, தேங்க் யூ. என்ன இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கப்பா. வண்டியோட கேர் அங்கே கடந்தது. யூஸ்லெஸ் ஃபெலோ. இது எப்ப விழுந்துச்சுனே தெரியலையே. வாயா, கொண்டு வந்துட்டியா? பாத்தியா, தங்க தலைவன், இதய தெய்வம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டோ அவர் பர்த்டே அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு.
ஆமாடா ஆ. டேய் இன்னைக்கு காணும் பொங்கலாச்சு. இன்னைக்கு காணும் பொங்கல் தான்ப்பா. ஆனா எம்ஜிஆர் பர்த்டேயும் காணும் பொங்கலும் சேர்ந்து வர்றது அபூர்வம். இந்த வருஷம் அப்படி வந்திருக்குதே. எம்ஜிஆர் கோனே எம்ஜிஆர் கோனேயா? இன்னொரு வாட்டி கேட்ட வாய் கோணிக்கும். என் தலைவனை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. டேய் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற தலைவர்கள் மத்தியில சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே ஒரு தலைவர். தொப்பி போட்ட கர்ணன், கருப்பு கிளாஸ் போட்ட வெள்ள மனசுக்காரர், 8வது வள்ளல், ஏழைகளின் இதய தெய்வம், சாகா வரம் பெற்றவர். சகாவரம் மற்றம் சாவு மனுஷனுக்கு தான் வரும், தெய்வத்துக்கு வராதுன்னு அர்த்தம். சேட்டு நீ இப்ப அப்பிட்டு அப்புறமா ரிப்பீட். மும்பை வாழ் தமிழ் மக்களே, எம்ஜிஆர் பிறந்த நாளான இன்னைக்கு நீங்கள்லாம் சரக்க மிக்ஸ் பண்றத நிறுத்திட்டு தலைவன் சாங்ல ஒண்ணு ரீமிக்ஸ். தமிழ்நாட்டுல இருந்து புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஹைவே பகவான் ஹே பகவான் ஹைவே பகவான் खामोश, साइलेंस, निशब्द है। स्वामी जी हाँ? दूध दीजिए। दूध? पुण्य दूध? तुमको आस्के फुसके। स्वामी जी हाईवे भगवान हाईवे भगवान सुभाष साहब वहां जाके देख क्या है भीड़ करके, जाना जल्दी। ठीक है साहब। हाईवे भगवान हे भगवान हाईवे भगवान मणि भाई ஹலோ, என்ன சொல்றீங்க? பார்க்கிங்ல விட்டுரு. மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடுமா? ஓகே. சரி சரி. இந்த மணிபாய் வா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எங்க நீங்க ரொம்ப பிஸி. எங்கப்பா மினிஸ்டர் வேலைன்னா சும்மா வா. स्वामी நான் அர்ஜென்ட்டா ஃபாரின் போகணும் சாமி. அர்ஜென்ட்டா யூரின் வேணா போலாம், ஃபாரின் போக முடியாது. முதல்ல போய் பாஸ்போர்ட் ரெடி பண்ணு. அப்புறம் உன் பையன் சினிமா ஹீரோ ஆகணும் நானே ஆயிட்டானா? ஐஸ்வர்யா ராய் கூட மட்டும் தான் நடிப்பாங்கறான். அவ டேட்டுக்காக வெயிட்டிங். இன்னும் கொஞ்சம் பால் ஊத்துங்க. யாருக்கு பால் ஊத்தணுமோ அவனுக்கு ஊத்தியாச்சு. என்ன பேசணும்? ஏதோ எலெக்ஷன் வருது, தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி போன்ல கூப்பிட்டீங்களா? நானா? நீ தானே போன்ல காசின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை நினைச்சாலே பயமா இருக்கு, வாங்க நேரில் பேசலாம்னு சொன்னேன். போன்லயா? நான் உங்களை கூப்பிட்டேனா? சார், காசிங்கிற இந்த கார் சாவி உங்ககிட்ட தர சொன்னார். ஏன் கார் சாவி இப்படி அவங்க கைக்கு போச்சு? ஓ, நீ புதிய ஏசி தானே? ஆமா சார். இருக்கட்டும். MH02NA 8491 உங்க வண்டி தானே? ஆமா. போலாமா? எங்க? ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு அக்யூஸ்ட கொலை பண்ணதுக்காக விசாரிக்கணும். என்ன சொல்ற? 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ரூவரை கொலை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா அதை நாங்க நம்பணுமா? யோ, என்ன உளர்ற? அவர் 15 நிமிஷமா எங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இவரோட கார்ல இருந்து சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன் சார். காரை பார்த்து என்ன பாத்தியா? இல்ல. 15 நிமிஷமா காரு பார்க்கிங்ல இல்ல. ஏன் காரையை எடுத்துட்டு போய் காரியத்தை முடிச்சிருக்கான். இது அந்த ரவிபாய் ஆளோட வேலை. அதுக்கு சாட்சி இல்ல. நான் பார்த்தது உங்க காரை. யோ, இத்தனை பேர் சாட்சி இருக்கோம். மினிஸ்டர் நான் சொல்றேன், இதை நீ நம்ப மாட்டியா? சார், நான் நம்பாத பெரிய விஷயம் இல்ல சார். கார் யாரோடது, எதுக்காக சுட்டாங்க, இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டிப்பா கண்டுபிடிச்ச தீர்வன். ஹரீஷ் சார், इसको ऊपर एफआईआर फाइल करो. यस सर. நீங்களும் விசாரணைக்கு வர வேண்டியது இருக்கும் சார். பாய். காசி, உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். 10 கோடி எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் மனசு நிறைவா இருக்கு. எப்படி? வாங்க காசினா, என் பேர் கோபி. பாண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னா.
இங்க இருக்கிற எல்லாருமே நம்பாளுங்க தான். ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா தங்கிக்கலாம். சாப்பிடு. இது பாரு, உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கு. என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளு. கிரி அரேஞ்ச் பண்ணுவா. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கதான் இருப்பேன். எங்க வெளியில போகணும்னாலும் என்ன கேட்காம போகாது. புரியுதா? சரிண்ணே. விஷயத்தை கேள்விப்பட்டேன். முதல்ல கோவமாத்தே இருந்துச்சு, அப்புறம் சந்தோஷப்பட்டேன். சிவாவை பாத்தியாமே, அவன் தம்பி கூட அவன் கஸ்டடியில் இருக்கதா கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா. அப்ப ஒண்ணு செய், அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு. அவனை வச்சு சிவாவை முடிச்சிடலாம். அப்படி செய்ய முடியாது ரவிபாய். சிவா என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கான். என்ன நம்பி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. என்ன பெரிய துரோகம்? நீ என்கிட்ட வேலை செய்யற, நான் உன்னை நம்புறேன். இப்ப நீ முடியாதுன்னு சொன்னா அது நீ எனக்கு செய்யற துரோகம் இல்லையா? இல்ல, நான் உங்ககிட்ட வேலை செய்யறது என் தொழில். இப்ப நான் செஞ்சிருக்கிறது உதவி. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதே நேரத்துல நான் செய்யற உதவியால உங்களுக்கு 1% பாதிப்பு ஏற்பட்டாலும் சத்தியமா நான் அதை செய்ய மாட்டேன். உங்ககிட்ட நான் வேலை செய்யற வரைக்கும், இன்னைக்கு இல்ல என்னைக்கும், உங்க எதிரி எனக்கு எதிரி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவா எனக்கு எதிரி, உனக்கு நண்பனா? நான் அப்படி சொல்லலையே. அப்பா அவன் தம்பியை வச்சு அண்ணன் அழிச்சாரான். டேய், அப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் மோதி ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ளே துரோகி இருக்கும்போது எப்படி ஜெயிக்கிறது? ஏய் காசி, இதோ பாரு, வேலூர் ஜெயிலே உங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு. நீங்க ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தது நம்ம பசங்க பாத்துருக்காங்க. நீ சொல்லிதான் நம்ம குடோனுக்கு சரக்கு வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவன் தம்பிக்கு வேற நீ பாதுகாப்பு தர. என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறியா? ரவிபாய் மேல ஒரு கண்ணு வைன்னு சொன்னது சரியா தான் இருக்கு. என்னைக்கு மணி நெத்தில துப்பாக்கிய வச்சும் அவனை போட்டு தள்ளாம வந்தியோ, அன்னைக்கே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சிவா தம்பியை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிற, எப்படி நான் உன்னை நம்புறது? அப்போ இனிமே நான் இந்த இடத்துல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். ரவிபாய், இவ்வளவு நாள் நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வர காசி, இங்க வெளியே போன்னு சொல்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏய், எங்களை மீறி போயிடுவியா? ரவிபாய், நான் இங்க வந்த முதல் நாள் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு நான் குறி வைக்கல. என்ன பத்தி தெரியல. கிரி, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கல, ஏன் கூடவே இருக்க? அங்கே போ, அதான் உன்னுடைய தொழில். இல்லைண்ணா, நான் இங்கதான் இருப்பேன். நீங்க துரத்தினால இனிமே நாங்க போக மாட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். என்ன தம்பி இப்படியே முறைச்சிட்டு இருந்தா எப்படி? கை கொடுங்க. நீங்க வர சொல்லித்தானே அவர் வந்திருக்காரு. மணிபாய் நீங்களாவது கை கொடுங்க. இவனுக்கு போய் நான் கை கொடுக்கணுமா? தேவையில்லாம ஒருத்தனை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு குத்துதே குறையுதுன்னா ஏன் நீ மட்டும் என்ன செஞ்ச? நீ அதுதானே செஞ்ச. என்ன பண்ணுங்க? அப்புறம் இங்க நடக்கிறது என்ன சவுண்ட் கொடுக்குற? சொன்ன கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதை பேச வந்தீங்களோ அதை பேசினா நல்லா இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. சரி, என்ன பேசணுங்கிற? அவனுக்கு தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ரொம்ப நெருங்கி பழகிட்டான்னு வச்சுக்க, கேரண்டியா சொல்றேன், மும்பைல நாம 2 பேரும் தொழில் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோயில் வாசல் நின்று பிச்சை எடுத்து தான் காசு பார்க்கணும். இப்போ என்ன செய்யணுமோ அதை பேசு. அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க கூடாது. ரவி தம்பி, அவங்கள நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாது. அதுக்கு அவசியம் இல்லை. மேட்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரே கல்ல 2 மாங்காய்.
சிவாவுடைய தம்பி காசி பாதுகாப்பில் தானே இருக்கான். அவனை தூக்கிட்டா 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு தானே செத்து போயிடுவானுங்க. நமக்கு வேலை மிச்சம். என்ன தம்பியை தூக்கிடலாம்னு மூட்டையை தூக்குற மாதிரி ஈஸியா சொல்ற? அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காசி. காசியை நீ தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்க, நான் கூடவே இருந்து பார்த்திருக்கேன். அப்போ காசி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சிவா தம்பியை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? என்னண்ணே உங்களுக்கு 2 நாள் கல்யாணமாமே? ஆமா. சொல்லவே இல்ல. ஆமா, கல்யாணம் வச்சிருக்கீங்க, நீங்க ஷாப்பிங்லாம் போக மாட்டீங்களா? ஷாப்பிங்கா? அண்ணி ஷாப்பிங் கூப்பிட்டு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணே நீங்க முதல்ல கிளம்புங்க, அதான் துணைக்கு அவர் இருக்கார்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல. ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். அவதா ஒரு நிமிஷம். என்னவோ உன் கூட பேசணும்னு தோணுச்சுடா. எங்க இருக்கீங்க? ஷாப்பிங் முடிச்சிட்டு ஜூ பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். என்னென்ன ஷாப்பிங் பண்ண? உனக்கு பட்டு வேஷ்டி, ஷர்ட்டு, எனக்கு புடவை, தாலி எல்லாம் வாங்கிட்டேன். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா நீ செலக்ட் பண்ண மாப்பிள்ளை சரியில்லையே. யார் சொன்னா? நானா? அவனுக்கு உயிர். கல்யாணத்துக்கு அப்புறமா என் கூடவே தான் இருப்பானா, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானோ. அவன் அப்படிதான் போய் சொல்லுவான், நம்பாத. உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் சொன்னதை செய்வான். போன போட்டோம், அவனுக்கு ஒரு உமா கொடுத்துரு. அது இப்ப முடியாது. அப்போ உனக்கு அவனை பிடிக்கல? உதப்படுவேன். இங்க எல்லாரும் இருக்காங்க. அவனுக்காக இது என்ன, என் உயிரை கூட கொடுப்பேன். मैं तुमसे बहुत प्यार करता हूँ.